ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க. இப்போது ஹைதராபாத்தில் கூலி படத்தோடைய இந்த தெலுங்கு வெர்ஷனுக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ நடந்திருக்கு. ஸோ ப்ரெஸ் மீட் வச்சு நடத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நாகார்ஜுனா வந்து பேசும்போது ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காரு. பேங்காகில் நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து நடத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் ஷூட்டிங் நடத்தியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரொம்ப கஷ்டமான சீக்வன்ஸ் இது. நைட்டெல்லாம் உட்காந்து கண்முழிச்சு நாங்கள் அதுக்காக வேலை செஞ்சோம். அந்த 17 நாள் நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே ரஜினி சார் வந்து ஒரு பாக்கெட் மணி மாரி கொடுத்துட்டு போகும்போது உங்கள் பசங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொன்னார். அத்தனை பேருக்கும் அவர் வந்து அந்த காசு கொடுத்து அவர் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அடுத்தது தரமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். ஸோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, அந்த ஆங்கர் வந்து கேட்குறாங்க, ஸோ கூலி படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா இல்லை டைம் ட்ராவல் கதையா? ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே ஏகப்பட்ட பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தெலுங்கு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம தலைவர், அதாவது நம்ம லோக்கி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் படம் வரும்போது பாருங்கள், ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்றது மட்டும் அவர் ஒரு லைனில் முடிச்சிட்டார். ஸோ இந்த ஈவெண்ட் அப்போ ரஜினி சாராவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து இந்த டீமுக்கு அந்த இடத்துல பேசக்கூடிய விஷயம் ஒரு 5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த இடத்துல நான் ஏன் வந்து இது மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நான் வந்து இது வந்து கண்டிப்பாக டைம் ட்ராவல் கதை தான், கண்டிப்பாக இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை தான் அப்படின்னு நம்ம திரும்ப நம்ம ஏன் சொல்கிறோம்? நமக்குன்னா வேறு வேலை வெட்டி இல்லை, திரும்ப ஒரே விஷயத்தை சொல்கிறது. நான் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டே ஒன்லேருந்தே நான் அதான் சொல்லியிருக்கேன். லோகேஷ் கனகராஜோடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலாம் ஒரு லைன் தெளிவாக சொல்லியிருப்பார், ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருப்பார். இது வரைக்கும் ரஜினி சார் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட், இது வரைக்கும் ரஜினி சார் செய்யாத ஒரு கதை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார். அப்போ ரஜினி சார் இது வரைக்கும் செய்யாத ஒரே சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் ட்ராவல் தான். சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட அவர் வந்து 2.0 பண்ணிட்டார். ஸோ டைம் ட்ராவல் இஸ் ஒன்லி ஸ்டோரி. அவர் வந்து ஹி டிடன்ட் டச் இட். ஸோ அதைத்தான் அவர் இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற மாரி தோணுது. இன்னொன்று, நாகார்ஜுன ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார், அதை வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு போகிற பேட்டியில், எப்படி ரஜினி சார் இந்த கதையில் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அவ்வளோ க்யூரியாசிட்டியோடு கேட்டிருப்பார். இது ஜஸ்ட் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம், ஜஸ்ட் வந்து ஒரு பழி வாங்குற கதை அப்படின்னாக்கா நாகார்ஜுன அந்த டைலாக் சொல்லிடணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், இந்த கதை அமைஞ்சது வந்து ஒரு தற்செயலாக அமைஞ்சது. நான் வந்து லியோ படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது அனிருத் அவர்கள் என்கிட்ட சொன்னார், இந்த கதையை வந்து நம்ம ரஜினி சார்கிட்ட சொல்லி பார்க்கலாமா அப்படின்னும் போது, ரஜினி சார் எப்படி இந்த கதையில் நடிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, நம்ம சொல்லி பார்ப்போமே வான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஜஸ்ட்டு போனோம், ரஜினி சார்கிட்ட சொன்னோம், உடனே அவருக்கு வந்து பிடிச்சி போய் இது பண்ணலாமே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண ஆரம்பித்தது தான். இதை ஒரு தற்செயலாக நடந்த ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ லோகேஷ் கனகராஜோட மைண்ட் செட் என்னது, ரஜினி சார் எப்படி இந்த கதையில் நடிப்பார்ன்றது லோகேஷ் கனகராஜுன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கதை எப்படி ரஜினி சார் செட் ஆகும் அப்படின்றது. அப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டர் கதையோ, ஒரு சாதாரண ஒரு பழி வாங்குற கதையோ, இல்லை சாதாரண ஒரு கூலி கதையோ இருந்தாக்கா ரஜினி சார் எப்படி இந்த கதையில் நடிப்பார்னா லோகேஷ் நினைச்சே இருக்காங்க. இதை தாண்டி அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இட்ஸ் எ எக்ஸலண்ட் ஸ்டோரி அண்ட் பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவி இது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு அதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு சாதாரண கதையாக இருந்தாக்கா, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு கதையாக இருந்தாக்கா அனிருத் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருந்தாவில் மாசாக இருக்குது, ஆக்ஷன் சூப்பராக இருக்குது, பட்டம் வந்து வேறு லெவல் வந்துருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். எக்ஸலண்ட்டு, ப்ரில்லியண்ட்டு, இன்டெலிஜென்ட்ன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாருன்னா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், இந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் மாதிரியான ஒரு கதையை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தையை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் திரும்ப நான் சொல்கிறேன், லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பேட்டியில் வந்து இப்படி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் லைக் அது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. இது இன்றைக்கி கொடுத்த இந்த பேட்டியை நீங்கள் தயவு செஞ்சு அந்த ப்ரெஸ் மீட்டை போய் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். தெலுங்கில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டை பாருங்கள், அவைலபிளாக தான் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக படம் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்மகிட்ட சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான் விஷயம்.